எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சௌச்சௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 1/4 டம்ளர் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்போ கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்புக்கல், கொஞ்சம் பெருங்காயத்தூள். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, இல்லாட்டி கொஞ்சோன்னு அந்த இவ்வளோண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டு இதை ஒரு 3 விசில் விட்டுறலாம். ஊற வச்சு பருப்பை முன்னாடியே ஊற வச்சு எடுத்தோம்னா நம்ம 2 விசில் போட்டுக்கலாம். ஊற வைக்காதனால நான் ஒரு 3 விசில் கிட்ட விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு சௌச்சௌ எடுத்து வச்சுருக்கேன். சௌச்சௌக்கு தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுடலாம் கடாயை வச்சுட்டு. இப்போ நான் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ கடாயும் நமக்கு நல்லா காஞ்சி வரட்டும். கடாய் காஞ்சிச்சு நமக்கு நல்லா. நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சோடனே நம்ம கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கலாம். சில பேர் குக்கர்லேயே கடலைப்பருப்பு நம்ம பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கும் போதே காயும் போட்டு வேக வச்சுருவாங்க. நான் குக்கரில் மோஸ்ட்லி நான் காயை வேக போட மாட்டேன். இந்த மாதிரி தனியாக வதக்கி விட்டு அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம், குக்கரில் வெந்ததுக்கப்புறம் தான் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணுவேன். ஏன்னா காய் நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா, குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம கடாயில் வதக்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது, அவிச்சு சாப்பிட்றது. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வதங்கக்கூடாது, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கக்கூடாது. ஒரு மீடியம் அந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன். சௌச்சௌவை ஏற்கனவே தண்ணி நல்லா விடும். நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சு விட்டு இது வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ நம்ம பார்ப்போம். சாரிங்க, நான் அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன் எல்லாத்தையும். என்னென்ன அரைச்சி ஊற்றணுங்கிறத காமிக்கலை. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா. இதுதான் நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது.
இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. இது வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகணும் காய். உங்களுக்கு இன்பிட்வீன் கேப்பில் தண்ணி வேணும்னா இந்த தண்ணியை தொளிச்சு விட்டு வேக விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ஏற்கனவே சவுச்சவே தண்ணி விடும், சுதன்னு ஆகிடும். தண்ணி வேணுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தொளிச்சு விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெந்து வரட்டும் நம்மக்கிட்ட. இப்போ பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம இப்போ காய் வெந்துருச்சு, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா காய் நமக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த பருப்பை வேக வச்ச பருப்பு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதில் வந்து ஊற்றி விட்டு ஒரு கிளறி விட்டுறோம். இது கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் வற்றி வரட்டும். உப்புலாம் இருக்கான்னு சரியாக பார்த்துக்கணும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ கொதிச்சு நமக்கு வற்றி வரட்டும். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம சௌச்சௌ கூட்டு. இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இப்படி கீ அப்படி ஊற்றிட்டு மேலாப்பில் ஊற்றிட்டு இதை நம்ம வந்து ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் இறங்கி நமக்கு இன்னும் சுவை கூடுதலாக கொடுக்கும். நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 3-4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கீ ஊற்றி இதை நல்லா இப்படி கிளறி விட்டுட்டோம்னா இங்கே கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை. அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெல்கம் அகெயின் தமிழ் கிச்சன் துபாய். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஹாப்பி ஹோம் குக்கிங்.